விருந்தினராக கலந்து இந்த சிந்தனை வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க ஐயா. மகிழ்ச்சி. தொடங்கிடலாங்களா? ஐயா தொடங்கலாங்க ஐயா. நன்றி நன்றி. ஏறுமயில் ஏரி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ எருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாடி. இறை சாதனை மார்க்கம் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த தொடர் நிகழ்வுகளில் ஒன்றில் எனக்கு பேசுவதற்கு நல்வாய்ப்பளித்த இறை அருளுக்கும், இந்த நிகழ்வுகளை பொறுப்பேற்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா இறை மதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களுக்கும், என்னை இங்கே அறிமுகம் செய்திருக்கக்கூடிய இனிய நண்பர் சுரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதுல ஒரு மகிழ்ச்சியான விஷயம், வழக்கமா ஆன்லைன் கூட்டம் அப்படின்னு சொன்னா நேரில் பார்க்கிறத விட கூட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் எப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் உட்கார்ந்து உலகளாவிய கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் அங்க ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. நாங்க என்னடா நினைப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு சுமார் 169 இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி ஜூம்ல மட்டுமே பங்கேற்பாளர்கள் இருப்பது பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் கேட்ட பொழுது நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு முகம் இருக்கு. இந்த முகத்தை நாம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. கொஞ்சம் ரொம்ப அப்படியே உயர்தரமா சொல்லாம கொஞ்சம் சாதாரணமா ஒரு திரைப்பாடல் வழியா சொல்லணும்னா, முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, நம்மகிட்ட இல்லை. நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கணும், என்ன மாதிரியான வெளிப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்க முடியறது இல்லை. ஆனா இந்த ஒரு முகத்தை நாம எப்படி பல அறிமுகங்களால் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மேடைகள்ல பேசும் பொழுது சொல்லுவேன், தெரிந்தவர்களும் இருப்பாங்க, தெரியாதவர்களும் இருப்பாங்க. இப்ப இந்த கூட்டத்திலேயே கூட அப்படி இருக்கும். அப்ப உடனே நான் என்ன சொல்ல மாட்டேன்னா, தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பழைய முகம், தெரியாதவங்க எல்லாம் பல புதிய முகம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, அது பழைய முகம் இல்லைங்க, பழகிய முகம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப பழகிய முகங்களும் அறிமுகங்களுமாக இணைந்திருக்கிற கூட்டம்னு சொல்லுவேன். அப்ப நமக்கு முதல்ல இந்த ஒரு முகத்தோடு வாழ்வில் நாம் எதை நினைத்தாலும் அடைவதற்கு அறிமுகம் வேண்டும். அந்த அறிமுகம் கூட 100 முகம் 1000 முகம் 1,00,000 முகம்லாம் இல்லைன்னாலும் ஒரு 6 முகமாக அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிதான் 6 முகம் ஆன பொருள் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். இப்ப நீங்க ஒரு முகம், அறிமுகம், 6 முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான் மொத்த கான்செப்ட். படையப்பான்னு ஒரு படம். இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு, ரஜினிகாந்தை பாக்குறதுக்கு ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க. அவங்க வந்த உடனே அவர்கிட்ட நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரு. எனக்கே உன்னை பிடிச்சிருக்கே அப்படிம்பாங்க. சொல்லிட்டு ஏன் பிடிச்சிருக்குன்னு காரணம் சொல்லுவாங்க வரிசையா. நீ பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டு பாம்பை பிடிச்ச போது உன்னுடைய வீரம் பிடிச்சிருந்தது, என் வீட்டுக்கு எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் துணிச்சல் பிடிச்சிருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிச்ச உடனே ரஜினிகாந்த் டயலாக் பேசுவார்.
குழந்தை, யூ ஹாவ் சீன் ஒன்லி 5 faces. நீ என்னுடைய 5 முகத்தை தான் பார்த்திருக்கிற. 6வது முகம் ஒண்ணு இருக்கு, அத சீண்டாத, பார்க்காத, நொந்துருவ அப்படின்லாம் சொல்லுவார். இப்ப நான் என்ன ஞாபகப்படுத்த போறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு 6 முகம் நம்மை சுற்றி இருக்கு. இந்த 6 முகங்களை நாம கவனிக்காம கடந்து போய்விடக் கூடாது. ஏன்னா வாழ்க்கை என்பது ஒருவர் வாழ்வது அல்ல. நான் இத கொஞ்சம் நல்லா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய பயிலரங்குகள்ல நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஆங்கிலத்துல வி ஃபார் விக்டரி அப்படின்னு ஒரு மெத்தட். தமிழ்நாட்டுல இப்படி காமிச்சேன்னா வேற ஏதாவது அர்த்தம் நீங்க எடுத்துக்குவீங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி. உலகம் முழுக்க இப்படி காமிச்சா வி ஃபார் விக்டரின்னு தான் அர்த்தம். அப்ப ஏன் வி ஃபார் விக்டரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வேன். நீங்க பல இடங்கள்ல யோசிச்சிருக்கலாம், இப்ப ஏன் எஸ் ஃபார் சக்சஸ் அப்படின்னாலும் கரெக்ட் தானே. என்ன முதல் எடுத்து சொல்லி ஏதோ டயலாக பில்டப் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. ஓ எஸ்னா காமிக்க கஷ்டமா இருக்குமோ, அப்ப அதோட நல்லா இருக்கும். குறிப்பா நம்முடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வசதியா காமிக்கிறதுக்கு இதோட நல்ல சிம்பிள் இருக்கு. ஏன்னா அந்த வி ஃபார் விக்டரியை ப்ரமோட் பண்ணவரே ஒரு அரசியல்வாதி தானே. இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அதை பிரபலப்படுத்தினார். அதற்கு முன்னாடியே இருந்தது, ஆனா அவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க அது பிரபலமானது. அப்ப அவங்களுக்கு இன்னும் வசதியா காமிக்க சொல்லலாம். ஏன் இப்படி காமிச்சுக்கிட்டு W ஃபார் வின்னிங் அப்படின்னு காமிக்க சொல்லுங்க. இப்படி காமிச்சா இன்னும் வசதியா இருக்குமா இல்லையா அவங்களுக்கு? அப்படின்னா இங்க இந்த சிம்பிள்லாம் விஷயம் இல்லை. நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்துல தனியா வாழ்ந்து விடலாம் என்பது. இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா, தனியா உயிரோட இருந்துடலாம். அப்படி கரெக்டா சொல்லுவோம். ஏன்னா வாழ்வது என்பதே ஒரு மகத்தான விஷயம் இல்லையா. உயிரோடு இருப்பவர்கள் எல்லோரும் வாழ்வதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் கணக்கு. ஒரு கல்லறையில எழுதியிருந்தாங்களாம் ஒருத்தருக்கு, இந்த மனிதர் தன்னுடைய 40வது வயதில் இறந்து போனார், 70வது வயதில் புதைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் 40 வயசுக்கு பிறகு அவர் வாழவே இல்லைன்னு அர்த்தம். உயிரோட இருந்தார். ஆனால் ஒரு மனிதன் வாழ்வது, உயிர்ப்போடு இருப்பது என்று சொன்னால் என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்கள்ல அவர் எதையுமே செய்யல அப்படிங்கிறதுதான். அது மாதிரி நாம உயிர்ப்போடு வாழ்வதற்கு இந்த ஒரு தனி மனிதன் ஆகாதுங்க. குறைந்தபட்சம் இன்னொருவருடைய உறவு வேண்டும். அதனாலதான் ஐன்னு ஒற்றை கோடாக நின்றோம்னு சொன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. குறைந்தபட்சம் இன்னொருவருடைய துணை உங்களுக்கு வேண்டும். அப்ப 2வது அட்லீஸ்ட் ஆனாதான் அங்க வெற்றி கிடைக்கும். அதனாலதான் வி ஃபார் விக்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உறவுகள் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. நாம எங்க சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நாம எல்லாத்தையும் சாதிக்கிறதா, நமக்கான விஷயங்களை சேர்த்துக்கிறதா, அது வீடு, பணம், காரு, பங்களா, பொருள், இன்னும் என்னென்ன செல்போனு, நமக்கு எப்படி எல்லாம் தானே இருக்கும் இல்லைங்களா. இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடுறோம். பொசஷன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்றோம், தமிழ்ல உடைமைகள். இந்த உடைமைகளை சேர்க்கிறது தான் அப்படின்னு ஆயிடும். அப்படி இல்லைங்க வாழ்க்கை. ஒரு திரைப்பாடல் உண்டு, யாரும் இல்லாத தீவொன்று வேண்டும் அப்படின்னு நாயகி படத்தினுடைய ஹீரோயின் பாட ஆரம்பிப்பாங்க. ஆனா உடனே பயம் வந்துடும். யாருமே இல்லாத தீவுல போய் ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன செய்யுது? நல்லா இத்தனை நேரம் இறை சாதனை மார்க்கத்துல சொன்ன மாதிரி ஒரு அருமையான தியானம் செய்யலாம் இல்லையா? ஆனா அது வாழ்க்கையினுடைய நிறைவு நிலை. ஒரு தியானத்தை கூட நீங்க எல்லாரும் எப்படி செஞ்சு செய்றீங்க பாரு, ஒரு கூட்டு தியானமாக செய். ஏன் இந்த தியானத்தை தனித்தனியா செய்யாம கூட்டு தியானமா செய்? இதை அவங்க தனித்தனியா செய்யலாம்ல.
அப்படின்னா இங்க கூட்டு பிரார்த்தனை, கூட்டு தியானம் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே இணைந்து செய்யும் பொழுது அதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமா கிடைக்கும். இது நான் பெரிய ஆன்மீகவாதி எல்லாம் இல்லை. நான் கொஞ்சம் அறிவியல் சார்ந்தவன் தான், குறிப்பா உளவியல் சார்ந்தவன் தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலிருந்து சைக்காலஜிக்கு நகர்த்தி அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியுமா அல்லது விளக்க முடியுமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளுதான். ஆனா இந்த அடிப்படைகள் எல்லாம் அறிவியல்லையும் இருக்கு. அதுல இருந்துதான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும், நிறைய விஷயங்கள் இல்லாம நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தையாவது உங்களுக்கு நினைவூட்டலாம்ங்கிற அடிப்படையில தான் இந்த நிகழ்வுக்கு இந்த தலைப்புல இந்த நேரத்துல பேசுகிறேன். ஏன்னா இன்னைக்கு இது எல்லாமே முக்கியமா இருக்கு. நம்ம இப்படி யோசிப்போமே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கூட உங்களுக்கு சொல்றேன். இங்கே தனியாக இருப்பதற்கு யார் வேண்டுமானாலும் விரும்பலாம். ஆனால் அவர்கள் தனிமையிலே இருந்து விட்டால் அது பல சிக்கல்களை தரும். அவர்கள் தனித்து விடப்பட்டால் அப்ப பல சிக்கல்களை தரும் இல்லைங்களா? ரெண்டு வேற வேற இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஹீரோயின் பாட்டனுடைய முதல் வரியை சொன்ன செகண்ட் அவங்களுக்கு பயம் வந்தது. யாரும் இல்லாத தீவு ஒன்று வேண்டும். ஓகே, வேற யாரும் இருக்கக்கூடாது, யாருமே இல்லாத தீவு அப்படின்னா அடுத்த வரி சொல்லுவாங்க, அதில் என்னோடு நீ மட்டும் வேண்டும். நீ கண்டிப்பா வேணும். ஏன்? தனியா இருந்தா பயமா இருக்குமா இல்லையா? அப்படின்னா திரும்ப 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 நான் இங்கே துணை என்கிற அடிப்படையில சொல்லலைங்க, நான் உறவு என்கிற அடிப்படையில பேசுறேன். மனிதர்களுடைய உறவுகளை பேணக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக, இந்த மில்லேனியம்னு சொல்றோம் இல்லைங்களா, 2000க்கு பிறகு, அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு. இப்ப நம்ம என்ன இந்த அழகெல்லாம் நான் எதை வச்சு சொல்றேன், இந்த அளவீடுகள் எல்லாம் அப்படின்னு சொன்னா, இது உலகளாவுல ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். என்னுடைய அனுபவத்திலையும் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இந்த உறவுகளை பேணக்கூடிய தன்மை ஏன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாய். நான் இதை தத்துவமா எல்லாம் சொல்லல, உங்களுடைய கடமையா சொல்லல. நீங்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும். இந்திய மரபு, தமிழ் மரபு, ஆன்மீக மரபு நமக்கு இப்படியெல்லாம் பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால் நீங்கள் உறவுகளை பேண வேண்டும், நம்மை பெற்றவர்களை பேண வேண்டும், நாம் பெற்றவர்களை பேண வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. நான் இதை கொஞ்சம் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வாழ்கிற எல்லோருக்கும் விருப்பங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கிறது. கொஞ்சம் விளையாட்டா சொல்வது போல, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்ன புத்தருக்கு கூட யாரும் ஆசைப்படக்கூடாது என்கிற ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்க எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை சாதிக்கணும்னோ, ஏதோ ஒன்றை அடையணும்னோ, ஏதோ ஒன்றை செய்யணும் சொல்லணும்னோ விருப்பங்கள் இருக்கு. இந்த விருப்பங்கள் எல்லாம் தவறு இல்லை. ஆனா இந்த விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு ஒரே வழி கிடைக்குமா அப்படின்னு என்ன கேட்டா, நீங்க எது வேணும்னாலும் சரி, நீங்கள் உலக வாழ்க்கைக்கு உட்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அடைவதற்கு உறவுகள் வேண்டும்னு நான், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு பதவி வேணுமா, அதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய உறவுகள் தான் உங்களுக்கு உதவும். உறவுன்னு நான் சொல்றது ரத்த உறவு இல்லை, குழப்பம் பண்ணிட வேண்டாம். நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் உறவு. நான் அதுக்கு வர்றேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை புரிய வச்சிடுறேன். இதெல்லாம் பலன்கள். நீங்க முதல்ல எதை அடையணும்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு பதவி வேணுமா, அதுக்கு நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துல இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் ஆன்மீக கூட்டம்ங்கிறதுனால. இருந்தாலும் சமகால விஷயம் தான், நமக்கு ரொம்ப நேரடியா ஒன்றும் சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தைரியமாவே சொல்றேன். பீகார்ல நிதிஷ்குமார் என்பவர் ரொம்ப காலமா முதல்வரா இருக்காரு. உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல்வராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நீங்க பழைய ஹிஸ்டரியில இருந்து அவரை பத்தி நீங்க கொஞ்சம் நிறைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
கூட்டணி மாறும், ஆள் மாறும். ஆனா அவர் தான் முதல்வராகவே இருப்பார். அவர் பதவியில இல்லாம இருந்த காலம்ங்கிறது கடந்த 45 ஆண்டுகள்ல ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூட ஒரு பதவி இல்லாம இல்ல. தொடர்ந்து ஏதாவது ஒரு பதவியில அவர் இருந்துட்டு இருப்பார். அப்ப பதவி வேணும்னா கூட உங்களுக்கு உறவு வேணும். ஆனா எல்லாருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருவேளை அடுத்த பிரதமர் வேட்பாளரா கூட அவர் முன்மொழியப்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இங்க உறவுகள் வேறு. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றேனே. இப்படி சொன்னோம்னா ஏதோ சமகால அரசியல் நீங்க நினைக்க கூடாது இல்லையா? உலக புகழ் பெற்ற வீரர் நெப்போலியன் இல்லைங்களா? பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு பெரிய சக்கரவர்த்தி, உலகத்துல பாதி பகுதி ஆண்டவர். அவரு தன்னுடைய கடைசி காலத்துல செயின்ட் ஹெலினா தீவுல சிறை வைக்கப்பட்டு, ஒரு பாதாள சிறை வைக்கப்பட்டு 9 வயதுல பயம்னா என்ன அப்படின்னு இந்த விளம்பரத்துல, பழைய விளம்பரத்துல ஹமாம் சோப்ல கேட்பாங்களா இல்லையா? நேர்மைனா என்னம்மா? ஹமாம் சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9 வயசுல தனியா நதிக்கரையில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஆளை போய் அவங்க அம்மா, ஏன்டா ராத்திரி 12 மணிக்கு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிய, பயமா இல்லையான்னு கேட்ட போது, பயம்னா என்னம்மா அப்படின்னு கேட்ட ஒரு சிறுவன் உலகத்தினுடைய சக்கரவர்த்தி ஆனதற்கு பிறகு இந்த பாதாள சிறையிலே அந்த கடைசி காலத்தை கழிக்கும் போது ஒரு பூனையினுடைய சத்தத்துக்கு பயந்து இறந்து போனார். அப்ப அவர் டைரி குறிப்பு எழுதுறாரு, உலக சக்கரவர்த்தி மாவீரன் நெப்போலியனுக்கு ஏன்டா இந்த கதின்னா, என்னோடு ஆமாம் சாமி போடும் ஆயிரக்கணக்கான பேரை நான் அருகில் வைத்திருந்தேன். ஆனால் நான் செய்வது தவறு என்று அறிவுறுத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பனை கூட நான் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு எழுதுறேன். இது உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நான் இதைத்தான் உறவு, நட்பு, நீங்க எதை வச்சுனாலும் சரி, வார்த்தை தான், விஷயம் இதுதான். என்னங்க என்ன இது நம்ம ஏற்கனவே திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, இடிப்பாரா இல்லா ஏமாறாமன் கெடுப்பார் என்று கெடும். சோ நமக்கு தெரியும், ஆனா நம்ம அதை கவனிக்கல. அப்ப இங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு உறவு வேணும். சரி சார், உங்களுக்கு பணம் வேணுமா? எப்படி பணம் சம்பாதிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு வேலை பார்ப்பீங்களா? அந்த வேலைக்கு உங்களை வச்சுக்கிறதுக்கு அல்லது அந்த வேலையை பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு மனிதர் வேணுமா? அவங்களோட நல்ல உறவுல இருக்கணுமா? சரி, தொழில் செய்றீங்களா? நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழிலை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாடிக்கையாளர்கள் வேணும்ல? அப்பதானே கிடைக்கும். அப்ப வாடிக்கையாளரோட உறவு வேணுமா? நீங்க உலகத்துல எங்க வேணாலும் எதை வேணாலும் சாதி, எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை மனித உறவு. அதனாலதான் இந்த மனித உறவுகளை மட்டும் விட்டுறாரு. ரொம்ப உங்களுக்கு ஆய்வுபூர்வமா சொல்லணும் சொன்னா போர் அடிக்குமான்னு எனக்கு கொஞ்சம் பயப்படுவேன். அதனால யோசிப்பேன். ரொம்ப ஆய்வுபூர்வமா உங்களுக்கு சொல்லணும்னா, மற்ற உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் விட மனிதன் எந்த வகையிலும் மேம்பட்டவன் இல்லை. இதை முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்க. யானை அளவுக்கு நமக்கு வெயிட் கிடையாது. சிறுத்தை அளவுக்கு நம்மளால வேகமா ஓட முடியாது. குதிரை அளவுக்கு நம்மளால நீண்ட தூரம் ஓட முடியாது. கழுகு மாதிரி நமக்கு ஒரு கூரிய கண் பார்வை கிடையாது. எந்த விதத்திலையுமே மனுஷன் மற்ற எந்த விலங்கின எல்லாத்துலயும் நம்மளோட ஸ்பெஷல் மற்ற உயிரினங்கள் தான். நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா வேற வேற உயிரினங்களுக்கு வேற வேற ஸ்பெஷாலிட்டி உண்டு. மனுஷன் அப்படி ஒண்ணும் பெரிய சிறப்பான ஆள்லாம் கிடையாது. அப்புறம் எப்படிலாம் இந்த உலகத்திலேயே மனிதன் மற்ற எல்லா உயிரினங்களையும் ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவனாக மாறினான் அப்படின்னா, ஆய்வாளர்கள் ரொம்ப எளிமையா சொல்றாங்க. நான் ஆய்வாளர்கள்னு பொதுவா சொன்னா நீங்க நம்பலைன்னா உங்களுக்கு புள்ளி விவரத்தோட டேட்டோட சொல்றேன். 2010 அமெரிக்காவுல அரிசோனாவுல பல்கலைக்கழகத்துல உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் அப்படின்னு ஒரு 250 பேர் கூடி 3 நாட்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தி ஆராய்ச்சி பண்ணினாங்க. மனிதன் ஏன் சிறந்தவன், அதனுடைய பலனை தான், அதனுடைய ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதற்கு 3 காரணம், 3 சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒண்ணு காக்னிஷன், மனிதனுடைய அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல். இன்னொன்னு கல்ச்சர், மனிதனுடைய அந்த பண்பாட்டு கூறு. இது ரெண்டையும் விட முக்கியமா கோஆபரேஷன், அதாவது ஒத்துழைப்பு அப்படிங்கிற.
மற்ற எந்த உயிரினங்களிடமும் இல்லாத உறவுகளோடு ஒத்துழைக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. அதாவது ஒரு சிம்பன்சியும் ஒரு மனுஷனும் சண்டை போட்டா எப்பொழுதுமே சிம்பன்சி தான் ஜெயிக்குமா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த சிம்பன்சி, கொரில்லா, குரங்குகள் எல்லாம் அவ்வளவு வலிமையானது. ஆனா 10 சிம்பன்சியும் 10 மனுஷனும் சண்டை போட்டா எப்பயுமே மனுஷன் தான் ஜெயிப்பானா. இங்க சண்டையெல்லாம் யாரோடையும் போட வேணாம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல. ஏண்டான்னா குரங்குகள் இஷ்டப்படி தனக்குத்தானாதான் மோதுமா. மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10 பேரும் உறவாகி யார் எங்க முன்னாடி நிக்கணும், யார் பின்னாடி நிக்கணும், யார் சைடுல நிக்கணும், யார் மேல நிக்கணும், யார் கீழே நிக்கணும், எந்த பக்கத்துல இருந்து அந்த சண்டையை போடணும்னு அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சு எல்லாருமா சேர்ந்து ஜெயிக்கிற வழியை பார்ப்பாங்க. இப்ப நிறுத்துறேன். உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நண்பர்களே, தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இருந்தால் இன்னொரு மிருகமாக நின்று விடுங்கள். நீங்கள் எப்பொழுது அணியாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் மனித குலமாக முன்னேற முடியும். அப்ப இந்த இடம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏகப்பட்ட உறவுகள் இருந்தாலும் கூட சோசியாலஜிஸ்ட் எனப்படக்கூடிய சமூகவியலாளர்கள் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸினுடைய டைப்பாலஜி, அதாவது வகைகள்னு ஒரு 4ஆ பிரிக்கிறாங்க. 2 வகைனா 4ன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஒண்ணு பர்சனல், இன்னொன்னு சோசியல். தனி மனித உறவுகள், சமூக உறவுகள். நமக்கு தெரிஞ்சதுதான். தனி மனித உறவுகள்னா நமக்கு சொந்தக்காரங்க அந்த மாதிரி வர்றது. சமூக உறவுனா நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, தெருவுல, புழங்குற இடங்கள்ல, வீதிகள்ல, சமூகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய உறவு. இதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு அங்கதான் ரொம்ப முக்கியமான வாலண்டரி, இன்வாலண்டரின்னு பிரிக்கிறாங்க. அதாவது நமக்கு வாய்த்த உறவுகள், நாமளா தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள உறவுகள். இதை நான் எப்படி அழகா சொல்லுவேன்னா, நமக்கு நேர்ந்த உறவுகள், நாம் தேர்ந்த உறவுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப அப்பா அம்மா அப்படிங்கறத நாம முடிவெடுக்கிறது இல்லை இல்லைங்களா? ஈவன் நம்ம பிள்ளைங்களை கூட நாம முடிவெடுக்கிறது இல்லை. அது எல்லாமே இறையருள் தான். அப்படி இருக்கும் பொழுது அது நேர்ந்த உறவுகள். ஆனா பெரும்பாலான பேருக்கு இல்லையோ, கொஞ்சம் பேருக்காவது என்ன பண்ண முடியுங்க? மனைவியை தேர்ந்தெடுக்க முடியும், கணவனை தேர்ந்தெடுக்க முடியும், நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியும். இதெல்லாம் தேர்ந்த உறவுகள். அப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப நேர்ந்த உறவுகளோடு உறவாய் இருப்பது என்பது ஆல் ஃபேட் அப்படிம்பாங்களா இல்லையா? அது மாதிரி அது நம்முடைய விதி. அப்படின்னா விதினா கடன் அர்த்தம் இல்ல. விதினா அது ஒரு ரூல் அப்படின்னு புரிஞ்சு. என்னுடைய அம்மாவுக்கு 70 வயசுங்க. எங்க அம்மாவுக்கு இப்ப நான் ஏதோ ஒரு சின்ன தேவை என்ன செய்யறேன்னா, இது ஒன்றும் பெரிய தியாகம்லாம் இல்ல, அல்லது என் தலையெழுத்து, என் விதி, என் கடன் அப்படி இல்லை. இது என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது எனக்கு அவங்க செஞ்சாங்கல்ல, அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அது ஒரு விதி, ரூலு. அதையே நான் செய்யலைன்னா நான் வேஸ்ட். அப்படி புரிஞ்சுக்கங்க. அது பேசிக்னு பேர். அது அவசியமான ஒரு விதி. ஆனா அதை தாண்டி சில விஷயம் இருக்கு. அததான் நம்ம இங்க பேச. நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உறவுகளை தான் நான் ஒரு 6 முகமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அதை கொண்டுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய எந்த விருப்பமாக இருந்தாலும் அது நிறைவேறும். நீங்க எதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கும் அது வேணும். நீங்க பெரிய பதவி அடையணும்னாலும் அதுக்கும் அது வேணும். எதுனாலும் சரி. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சார், முதல்ல நம்மோட விளையாடி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சில உறவுகள் வேணும். நம்ம பெரும்பாலும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்னு புரிஞ்சுக்கலாம். வளர்ந்ததற்கு பிறகும் இது மாதிரியான ஆட்கள் கிடப்பாங்க. இருந்தாலும் இதனுடைய அடிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் அந்த இடம் தான். குசேலன் படத்துல ரஜினிகாந்த் சொல்வாரா இல்லையா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க இந்த இடத்துல தேர்ந்தெடுங்க அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் பேசுவாரா இல்லையா? அதற்கு காரணம் என்னன்னா, அதுல கள்ளம் கபடம் இருக்காது, எதிர்பார்ப்புகள் இருக்காது.
நான் நேரடி அனுபவத்துல கூட உங்களுக்கு சொல்றேனே. ஒரு நண்பர், என்னுடைய ஆரம்ப காலத்துல ஸ்கூல்ல படித்த நண்பர். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பொறுப்புக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், என்னப்பா உனக்கு தெரியாத ஆளா, உனக்கு தெரியாத பழக்கமா, வேற வேற வழியில நீ வேலைக்கு ஆள் எடுக்கலாம், என்கிட்ட எதுக்கு கேட்கிற, எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, நான் வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறது இல்லை. அவர் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, பாரதி, சாதாரண வேலைகளுக்கு நான் யாரை வேணாலும் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், இன்டர்வியூ வச்சு எடுக்கிறேன், அல்லது நான் அதுக்கு ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சில கொடுக்குறேன், எல்லாம் பண்றேன். ஆனா இது என்னுடைய எல்லா பணிகளையும் பார்க்கிற ஒரு நம்பகத்தன்மை உள்ள வேலை. நான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாரும் என்கிட்ட இருக்கிற பணத்தையோ என்னால ஆகிற காரியத்தையோ தான் பார்ப்பாங்க. ஆனா நம்பிக்கையா இருக்கணும்னா நண்பன், ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு உங்ககிட்ட தானே கேட்கணும்னு. இந்த இடம் தான் நமக்கான அடி. இதனாலதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமாகுது, இந்த உறவுகள் ரொம்ப முக்கியமாகுது. இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் சொல்லி கொடுக்கும். அந்த இடத்துல எப்படி உறவுகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த உறவுகள் அவங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு கூட பலன் தரும். நான் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், இந்த முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளிகளுக்கு போய் உதவிகள் பண்றாங்க. அப்ப குடும்பத்தோடு போய் செய்யறவங்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். அது ஒரு அருமையான விஷயம். அதை நீங்க அவசியம் தெரிஞ்சு. ரெண்டாவது, நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருபவர். ஒரு ஸ்கூல், காலேஜ் டீச்சர்ஸ் லெவல்ல நீங்க யோசிக்கலாம். டீச்சர் மட்டும் இல்ல, குருமார்கள். இப்ப இந்த அமைப்புல உங்களுக்கு சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குருமார்கள் இவங்க மட்டும் கூட இல்ல. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைப்பீங்க. சில நேரங்களில் இவங்க சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நேரம் கேட்கும் பொழுது போர்லாம் அடிக்கும். ஆனா குலசேகர ஆழ்வார் சொல்றாரு அழகா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் அப்படின்னு ஒரு வரி சொல்றாரு. அதாவது நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன பண்ணுவாரா, அந்த புண்ணை சர்ஜரி பண்றாருல, அப்ப எல்லாம் வாளால இருக்கிறதுன்னு உடனே கத்தியால இருக்கிறதுன்னு இல்ல, ஆபரேஷன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏதோ ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணை ஆபரேஷன் பண்ணி அகற்றுறாங்கன்னா, என்ன கத்தி வச்சு அறுக்கிறாரு, எனக்கு வலிக்குது அப்படின்னு மருத்துவரோட சண்டை போட மாட்டானா. நோயாளி என்ன பண்ணுவானா, டாக்டர் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க தெய்வம் மாதிரிம்பானா. ஏண்டான்னா அவர் அறுத்தாலும் அவர் என் நன்மைக்காக அறுக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கங்க, நமக்காக பேசுறவங்க, நமக்கு நல்லது சொல்றவங்க எல்லாரையும் நீங்க அறுக்கிறவங்களா பார்க்காதீங்க. அவங்களை எப்படி பாருங்க இனிமே, ஆகா அவங்க நமக்காக அந்த நல்லதை சொல்றாங்கன்னா அதை எடுத்து. இவர்களோடு இந்த உறவு ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய அளவுல நீங்கள் சிந்திக்காம நான் ரொம்ப எளிமையா சொல்றேனே, கொஞ்சம் வெளிநாட்டு உதாரணம், உள்நாட்டு உதாரணம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றதுக்காக. கேத்லின் வாயில் அப்படின்னு ஒரு 22 வயசு பொண்ணு. அவங்க கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. வேலையில ஒரு தவறு செஞ்சிடறாங்க. அவருடைய மேலாளர் அவரை கண்ட மேனிக்கு திட்டிடுறாங்க. திட்டின உடனே அவங்க வந்து உடனே எல்லாருக்கும் உள்ள மாதிரி அந்த பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு அழறாங்க. அழுதுகிட்டே இருக்கும் பொழுது எய்தாப்ல ஒரு நிலை கண்ணாடி அந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்ல, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் அவங்க முகத்தை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா வருது. நீ எல்லாம் ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல, வேஸ்ட், ஒரு சின்ன வேலையை கூட செய்ய தெரியல, இப்ப எல்லாரும் முன்னாடியும் திட்டாரு, இனிமே நாளைக்கெல்லாம் நீ எப்படி இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வருவ ஆபீஸ்க்கு, அப்படி இப்படி எதிர்மறையான சிந்தனைகளா வருது. இந்த சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய முழங்கை அவங்களுடைய பையில ஏதோ ஒரு பொருள் மேல இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இடிச்ச உடனே மூளையில ஒரு பிரைட்னஸ் வருது, திடீர்னு ஒரு யோசனை வருது. வேகமா உள்ள அந்த பைய திறந்து, ஹேண்ட்பேக்கை திறந்து, உள்ளுக்குள்ள இருந்து ஸ்டிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடைகள்ல கிடைக்கும் நார்மலான பேப்பர். ஆனா அதுல வந்து அந்த பேப்பரை எடுத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன கம் இருக்கும். சோ அதை எங்க வேணாலும் நீங்க ஒட்ட முடியும். அந்த ஸ்டிக் நோட்ஸ் பேப்பரை எடுத்து ஐ ஆம் பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதி கண்ணாடியில ஒட்டுறாங்க. அந்த கண்ணாடியில ஒட்டிட்டு அதை 2 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மூடு மாறுது. நான்லாம் ஒண்ணு அப்படி இல்லை, இன்னைக்கு திட்டு வாங்கிட்டா நாளைக்கு நல்லா செய்ய மாட்டேன்னா, நான் ஜெயிச்சிருவேன், வந்துருவேன் அப்படின்னு அப்படியே பாசிட்டிவ் தாட்ஸா அது மாறுது. அவங்க கொஞ்ச நேரத்துல முகம் கழுவிட்டு திரும்ப போய் வேலையை கண்டினியூ பண்றாங்க.
இந்த அனுபவத்தை அன்னைக்கு ராத்திரியே அவங்களுடைய பிளாக் அப்படிங்கிற அந்த வலைப்பூவில் பதிவு செய்யறாங்க. அதுக்கு பயங்கரமா நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க, ஆகா ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இவங்களுக்கு தோணுது, சே இந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாத்துதே, அப்ப எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனையான நேரத்துல ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இத ஒரு இயக்கமா மாத்தி எல்லாரையும் கேட்கிறாங்க, உங்களால முடிஞ்சது நல்ல வார்த்தைகளை 4 இடத்துல எழுதி வைங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 60 நாடுகள்ல ஒரு அமைப்பாவே ஆபரேஷன் பியூட்டிஃபுல் அப்படின்னு செயல்படும். அது என்ன செய்யறாங்க, ஒண்ணும் கிடையாது, நல்ல பாசிட்டிவான வார்த்தை, இந்த நாள் இனிய நாள். இப்ப நம்ம சொல்றோம்ல, வாழ்க வளமுடன், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஹாவ் அ குட் டேன்னு ஏதோ ஒண்ணு போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிலாம் எழுதி சின்ன சின்னதா அங்கங்க வெளிநாடுகள்ல பப்ளிக்ல பில் போர்டு இருக்கும், அதுல ஒட்டி வச்சுட்டு போறது. அப்புறம் கடற்கரைகள்ல கூழாங்கல்லையே அந்த எழுத்துக்களா வடிவமைச்செல்லாம் வைக்கலாம் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக நடக்கும். காரணம் நண்பர்களே, இங்க நல்ல வார்த்தைகள் சொல்பவர்களே குறைவு. அத முதல்ல கேளுங்க. அது கண்டிப்பா அந்த மாதிரியான உறவுகளை வச்சுக்கங்க. ஐயோ பாவம் உனக்கு இப்படி ஆயிடுச்சாங்கிற ஆளுகளோட சேராது, இன்னும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் அனுதாப மேனியா, சரிங்களா? அது ஒரு மனநோயின்னு நான் சொல்லுவேன். என்னால நல்லா வர முடியும், ஜெயிச்சிரு அப்படி சொல்கிற ஆட்கள் மூலமாக மேல வா. அடுத்து நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட, எளிமையான விஷயங்களா கூட இருக்கலாம், உதவி செய்பவர்கள் அவர்களோடு உறவுகளை வளர்த்து. அந்த உதவிங்கிறது பெரிய விஷயமாலாம் இருக்க வேணாம், அப்படியே வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீர்க்க அந்த அளவுக்கெல்லாம் நான் சொல்லல. ஒரு செயல் செய்வதற்கான உதவி. ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, ஒருத்தர் லிப்ட் தராருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வளர்த்துங்க. அது ஒரு ரயில் சிநேகம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடியதெல்லாம் மாறும். நான் திரும்ப என்னுடைய அனுபவம் ரொம்ப சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் அதை கட் பண்ணிட்டு போறேன், அது ஏதோ என் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. ஆனா நடந்திருக்கு, நானும் சில பேருக்கு அப்படி இருந்திருக்கேன். ஒரு ரயில் பயணத்துல ஒரு இளைஞன் முகம்பாடி உட்கார்ந்து இருந்தான், அவனை என்ன ஏதுன்னு விசாரிக்க போக, கிட்டத்தட்ட இப்ப 8 ஆண்டுகளா அந்த இளைஞனோடு நான் தொடர்ந்து உறவாக இருக்கிறேன். அவனுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தேன். அவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், எனக்கு ஒரு நல்ல தம்பி கிடைச்சிருக்கிறான் நான் எடுத்து. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, அது எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாது, அந்த உறவுகளும் முக்கியமானது. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கு. அப்படி தயவு செஞ்சு எல்லாரோடும் உறவாக இருக்கு. நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்க ஏதாவது ஒரு டாக்ஸி அல்லது ஆட்டோல ஏறினேன்னா பெரும்பாலும் அவங்களே தான் திரும்ப அந்த ஊருக்கு போன உடனே அடுத்த தடவை கூப்பிடும். அந்த அளவிற்கு எனக்கு அவங்க பழக்கமாவாங்க ஒரு பயணத்துல. இது நம்முடைய வாழ்க்கைக்கு பல விஷயங்களை கொடுக்கும். நான் பல நேரங்கள்ல அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க கூட செய்யறேன். அப்படி உங்களால இருக்கும். 4வது நாம கவனமா இருக்க வேண்டிய உறவுகள், நமக்கிட்ட ஏதோ சில விஷயங்களை கொடுப்பது அல்லது வாங்குதல் செய்யக்கூடியது. அது பணம் கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், பொருள் கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், தொழில் இருக்கிறவங்கன்னா சப்ளையர் கஸ்டமரா இருக்கலாம். சோ நீங்க அதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளுங்க. நாம உனக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களோடு எல்லோரோடுமே நல்ல உறவுகளை தேவை. ஏன், அவர்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒருவரிடம் தேவைக்காக பழகாதீர்கள், ஆனால் உங்கள் பழக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவைக்கு பயன்படுத்த முடியும். நீங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துல யார் வேணாலும் உதவி பண்ணுவார் அந்த புன்னகை. நீங்க ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பழகும் பொழுதே நாளைக்கு வச்சு நம்ம இதை கேட்கணும், அதுக்காண்டி இன்னைக்கு சிரிச்சு வைப்போம்னு நினைச்சீங்கன்னா அந்த புன்னகையில உண்மை இருக்காது, அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. வித்தியாசம் புரியுதுங்களா? நான் சொல்றது இதுதான். அதனாலதான் சொல்றேன், உங்களால் எந்த தேவையையும் அது மூலமாக செய்து கொள்ள முடியும். அதுலயும் குறிப்பா அந்த தேவை இருப்பவர்களோடு நல்ல ஒரு உறவுல இருங்க. அதுதான் அந்த 4வது கொடுக்கல் வாங்கல்ல இருக்கு. ஒரு 5வது வகை மனிதர்கள், 5வது வகை உறவுகள் நாம அவசியம் கவனிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது, நமக்காக ஒரு பிரச்சனைனா கூடவே வந்து நிக்கிறவங்க. இதை நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, உதாரணத்துக்கு நம்ம பிசினஸ் பார்ட்னர்னு வச்சுக்கோங்க, நமக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கும். நம்மோட பார்ட்னரா இருக்கிற காரணத்தினால அவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லாத போதும் அவங்களும் அவங்க பகையாவே நினைக்க வேண்டியது. ஏன்னா நம்மளால
இந்த மாதிரியான உறவுகள் கிடைப்பது கூட அபூர்வம். ஏன்டான்னா நமக்காக என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, என் நண்பனுடைய பகையா இருந்தா பரவாயில்ல, எனக்கும் அது பகையாவே இருக்கட்டும், நான் அவங்கள விட எனக்கு என் நண்பன் தான் முக்கியம். யாரோடும் பகை கொளேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா சூழல்கள்னால ஒரு தற்காலிகமா ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல கூட யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு இருக்கா இல்லையா? சோ அப்ப நமக்கு பிரச்சனைகளில் உதவக்கூடியவர்கள். முதல்ல சொன்னது ரோட்ல போகும்போது லிப்ட் கொடுக்குறவங்களா கூட இருக்கலாம், பிரச்சனைலாம் இல்ல. சோ ரெண்டையும் குழப்பிக்க வேணாம். இது அப்படி இல்ல. ஒரு கஷ்டம் வர்ற நேரத்துலதான் நம்ம பக்கம் யார் நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு துணைக்கு யார் நிக்கிறாங்க. அவர்களுடைய உறவுகளை ஒரு நாளும் விட்டுறாது. அது காலத்தினால் செய்த உதவி. அந்த மாதிரியான மனிதர்களுடைய உறவுகள் கிடைப்பதற்குத்தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அவங்கள ஒரு நாளும் விடக்கூடாது. அந்த மாதிரி மனிதர்களை தேடி தேடியாவது புடிச்சுக்கங்க, வாழ்க்கையில பற்றி கொள்ளுங்க. நமக்கு ஒரு பிரச்சனை நேரத்துல உதவி பண்ணவங்களா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி விட்டுட்டு திரும்பவும் நீங்க வழக்கமா யாரோட ஜாலியா இருப்பீங்களோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உறவுகளோட போயிடாதீங்க. பிரச்சனை நேரத்துல நம்மளோட நின்னவங்க தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க வர வேண்டியவங்களா இருக்கு. 6வது முக்கியமான உறவு, அது நம்முடைய திருமணத்தால் வந்த உறவு. ஏன் இத ரொம்ப குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, மனைவி வாழ்க மக்கள் வாழ்கெல்லாம் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த மெடிடேஷன்ல சொன்னாங்க. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது குறிப்பா ஆண்களுக்கு. ஏன்னா பெண்கள் இயல்பாகவே இதை எடுத்துக்கிறாங்க. திருமணத்தால் வந்த உறவுகள் அவங்களால எடுத்துக்க முடியும்னு நம்புறோம். இன்னைக்கு கூட நம்புறோம். இந்த கல்ச்சர்லாம் ரொம்ப மோசமா போன பிறகும் கூட இன்னும் நம்புறோம். ஆனா ஆண்களுக்கு கொஞ்சம் அந்த எண்ணம் குறைவா இருக்குமோன்னு நினைப்போம். காரணம் என்னன்னா, நமக்கு இரத்த உறவுகள், எனக்காக என்னுடைய அப்பா அம்மா கவலைப்படுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா எங்கோ பிறந்து நமக்கிட்ட வந்து சேர்ந்த அந்த மனைவி, அவர்களுடைய உறவுகள், மச்சான், மனைவியினுடைய அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய உறவினர்கள், இவர்கள் எல்லாம் நமக்காக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப நாம அந்த உறவுகளை ரொம்பவும் மதிக்கணும். நம்ம ஊர்ல இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள்ல போற போக்குல சொல்லி கொடுத்திருப்பாங்க. மலையேற போனாலும் மச்சான் துணை வேணும்பா. அப்படின்னா ஏன் அப்படின்னா, அதுக்கு தேவையில்லாத விளக்கம் எல்லாம் சொல்லுவோம். அவங்க தங்கச்சியுடைய இது இல்லை அப்படின்னு. அதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, நாம ஒரு விஷயம் செய்யறோம்னா இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்ப இந்த 6 உறவுகளும் 6 விதமான உறவுகளையும் நாம வச்சு, நான் தொடங்கின இடத்துல உங்களுக்கு நான் திரும்ப சுத்தி காமிக்கிறேன். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை கட் பண்ணி நான் தொடங்கின பாடல்ல இந்த 6 உறவுகளையும் அருணகிரிநாதர் குறிப்பிடுவதாக நான் பார்க்கிறேன். அப்படியா இருக்கான்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? நம்ம எல்லாத்துலயும் இருந்து கத்துக்கலாமா இல்லையா? முருகன் பாட்டு ஒரு இறைவன் பாடல் வழிபாடுன்னு எடுத்துக்கணுங்கிறது இல்லை. என்னங்க, ஏறு மயில் ஏறி விளை ஆடு முகம் உண்டு. சோ விளையாடக்கூடிய முகம் அப்படிங்கிறதா நான் சொன்னேன். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய முகங்கள், அந்த நண்பர்கள், அந்த உறவு. 2வது ஞான மொழி பேசு முகம், இல்லைங்களா? அப்ப நமக்கு நல்லது சொல்றவங்க, அறிவை கொடுப்பவர்கள். 3வது வினை தீர்க்கும் முகம். இதுல அவர் கூறும் அடியார்கள்னு சொல்லியிருப்பாரு. நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, நம்ம வினை மட்டும் இல்ல, யார் வினையை தீர்ப்பவர்களா இருந்தாலும் சரி, யாருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் நல்லவராக தான் இருப்பாரு. அவருடைய துணை, அவருடைய உறவு வேல். அப்புறம் வேல் வாங்கி நின்ற முகம், இல்லையா? சோ நான் என்ன சொல்றேங்க, வாங்கி நின்ற முகம். சோ கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாத்தையும் கவனமா வச்சு. அப்புறம் மாறுபடு சூரரை வதைத்த முகம், இல்லையா? அப்ப என்னங்க, நம்மோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வதைக்கக்கூடிய அந்த உறவு. கடைசியா வள்ளியை மனம் புணர வந்தமும். அதனால நம்ம மனம் புணர்ந்ததற்கு பிறகு வந்த அந்த உறவு. இப்படி 6 விதமான உறவுகளையும் நாம ரொம்ப சரியாக பராமரித்தால் இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் சாதிக்கலாம். நான் இப்படி சொன்னதை நீங்க நம்பல அப்படின்னு சொன்னா, தமிழ் உங்களுக்கு அழகா சொல்லி தருது. புறநானூறுல கணியன் பூங்குன்றனார் சொல்றாரா இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லோரும் உறவினர்னு. இத அறிவியல் நிரூபிக்குதுங்க. 1960கள்ல ஸ்டான்லி மில்கிராம் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் 6
டிகிரிஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை பிரபலப்படுது. இந்த கான்செப்ட் அடிப்படையில தான் ஆறுமுகமான பொருள் தலைப்பும் அந்த பாடலும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். என்ன சார் கான்செப்ட்? இந்த உலகத்துல எந்த இரண்டு மனிதர்களையும், நல்லா கவனிச்சுக்கணும், 800 கோடி பேர் இருக்கிறோம். அந்த 800 கோடி பேர்ல எந்த இரண்டு மனிதர்களையும் சராசரியாக 6 மனிதர்களை கொண்டு தொடர்பு படுத்தி விட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதுதான் 6 டிகிரிஸ் ஆஃப் செப்பரேஷன். அதாவது உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையா சொல்றேனே, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன், அவருக்கு முருகபாரதியை தெரியாது. ஆனா முருகபாரதியையும் அவரையும் ஈஸியா தொடர்பு படுத்திட முடியும். அது எப்படி தொடர்பு படுத்துவீங்கன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம். எப்படி? நான் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில இருக்கிறேன். எனக்கு மன்னார்குடியில் ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள். மன்னார்குடியில் தான் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸினுடைய தாயார் வாழ்ந்த இடம். அவங்களுடைய சொந்தக்காரங்க இன்னும் அங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க கணக்கு பண்ணுங்க. நானு என் ஃப்ரெண்டு அவங்களுடைய அந்த ரிலேட்டிவ்க்கு அறிமுகம், அந்த ரிலேட்டிவ் மூலமா கமலா ஹாரிஸ்ல இருந்து ஜோ பைடன். என்ன சார் இந்திய வம்சாவளியில இருந்து போறீங்களே? அப்படி இல்லை, நீங்க உலகத்துல யார வேணாலும் இப்படி கனெக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்ப நம்முடைய அப்பாவோடு கூட பிறந்தவர் சித்தப்பா இல்லைங்களா? அப்பாவோட கூட பிறக்கல, நம்முடைய தாத்தாவுடைய கூட பிறந்தவருடைய பையன். அவரை என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. ரிலேஷன்ஷிப்ல நம்ம தமிழ்ல மரபு இருக்கா இல்லையா? நம்முடைய தாத்தாவுடைய கூட பிறந்த பசங்கன்னா ஒருத்தர் நம்ம அப்பான்னா, இன்னொருத்தர் நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ. அப்ப சரி, நம்ம தாத்தாவோட கூட பிறந்தவர் இருக்காரு ஒருத்தர், அவருக்கு பிறந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பசங்க. இப்ப அவரை என்ன தெரியுமா நம்ம சொல்லுவோம்? ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட பெரியப்பான்னு சொல்லுவோமா இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே உங்களுக்கு அதிகபட்சம் 6 விட்ட உறவுகள் தான் சொல்லும். இதுதான் உங்களுக்கு அறிவியல் சொல்லி கொடுக்குது. இப்ப நான் சொன்ன விஷயத்த போகிற போக்குல சொல்லலைங்க. யாரோ ஒருத்தர் ஆய்வு பண்ணி ஏதோ ஒரு தத்துவமா சொல்லலைங்க. 2008ல அமெரிக்காவினுடைய மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலக மக்களுக்கு இடையில நடந்த தகவல் பரிமாற்றம், இமெயில்கள், சுமார் 30 கோடி இமெயில்களை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக, ஆமாங்க இந்த ஆராய்ச்சிகள், இந்த கான்வர்சேஷன்ஸ், இந்த இமெயில்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற சாட்ல 30 கோடி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கரெக்ட் தான், எக்ஸாக்டா 6ன்னு இல்ல, எங்களுடைய ஆய்வுப்படி 6.6 மனிதர்கள் அந்த ரேஞ்சில தொடர்பு இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் கொடுத்தாங்க. இது ஆதாரம் இருக்கு, நீங்கள் இணையத்துல போய் தேடி எடுக்கலாம். அப்ப என்ன சார் அர்த்தம்னா, இங்க எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உறவுடையவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் உலகம் உயிர்ப்போடு இருக்கிறது. அந்த உறவுகளை காத்தோம் என்று சொன்னால் 6 முகத்திற்கும் பொருள் இருக்கும், நம் வாழ்க்கைக்கும் பொருள் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மிக ஒரு அற்புதமான உரை. நாங்க ஸ்பிரிச்சுவல் உரையை கேட்டு கேட்டு இது ஒரு தெளிவான விஞ்ஞானபூர்வமான, கூடவே எங்களுடைய ஆன்மீகத்தையும் தொடர்பு படுத்தி தான் நீங்க உறவுகள் பேசினீங்க. மகரிஷி அவங்களும் அழகா சொல்லுவாங்க, ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு. ஒரு பிடி சாப்பாடு கையில எடுத்துட்டு அப்படின்னா, அந்த அரிசி விவசாயம் மண்ணுக்கு எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க, அது வர்றதுக்கு வாகனம் எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க, அந்த வாகனம் ஓடுறதுக்கு பெட்ரோல் எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்லுவார். அந்த கப்பல் எத்தனை பேர் தயாரிச்சிருப்பாங்க பெட்ரோல் வர்றதுக்கு, வண்டி எத்தனை பேர், இப்படி பார்த்தா
ஒரு பிடி சாப்பாட்டுல நம்ம உலகத்துல எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு ஃபேமிலி அப்படின்னு மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. உலகம் ஒரு குடும்பமா தான் இயங்கிட்டு இருக்கோம். நம்ம பிரியாம இருக்கோம். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஆஹ் ஆறுமுகமான பொருள் கவி நான் பல இடங்கள்ல நானும் பேசியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஒரு டிஃபரன்ஸான ஒரு சிந்தனைய உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாலுமே உறவுகள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். மகரிஷி கூட அந்த உறவுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க பல இடங்கள்ல. குடும்ப உறவுகளாகட்டும், அது நட்பாகட்டும். வள்ளுவத்திலேயே அதிக குரல் இருக்கிறது நட்புக்காகன்னு கூட ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த உறவுகளுக்குள்ள இவ்வளவு ஒரு வகையா அப்படிங்கிறத நீங்க இது எப்பவுமே மறக்காத அளவுக்கு கூட நீங்க அதைய அந்த பாட்டெல்லாம் யாரு பாடுறாங்களோ பாட்டை ஞாபகப்படுத்தும் போதே நமக்கு யாரு கூட உறவுகளை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா கொடுத்திருக்கிற விதம் ரொம்ப ஒரு அற்புதமான விதம். மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமா இன்றைய காலத்துல நீங்க சொல்றது மாதிரி குடும்ப உறவுகள் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிட்டே இருக்கு. ஆனா குடும்பத்தை விட்டு உலகமே குடும்பமான ஒரு நட்பு உறவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த உறவுகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நட்பு நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ, மன அமைதி எவ்வளவு முக்கியமோ, நட்பு நலம் அவ்வளவு முக்கியம் ஒரு மனிதனுக்கு. அறிவில் உயர்ந்த ஒரு நட்பு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பல ஆண்டு கால ஆராய்ச்சி, இந்த சமுதாயத்துக்கான உங்களுடைய வாழ்க்கை பயணம், இன்னும் இது போன்ற நிறைய உரைகளை நீங்க எங்களுக்கு வழங்கணும். நிறைய நாங்க அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஐயா உங்களை நம்ம அனைவருமே இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நமக்கு மிக சிறப்பான ஆறுமுகமான பொருள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு அற்புதமான சிந்தனை உரையை, உறவுகளை பற்றிய ஒரு தெளிவுரையை வழங்கிய உயர் திரு முருகபாரதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு முருகபாரதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு முருகபாரதி ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய தொண்டு சேவை உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற